நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், ஒரு பெண் வேட்பாளர், உறுதிமிக்கவர், மரியாதைக்குரிய திருமதி சரண்யா அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே சகோதரி சரண்யா அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். அதற்கு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் இந்த குன்னம் தொகுதியிலே சரண்யா அன்பழகன் அவர்கள் உறுதியாக வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், உழைப்பால் விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாக வேண்டும். இந்த திமுக ஆட்சி, கொடுங்கோல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு எதிரான திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு இங்கே சரண்யா அன்பழகன் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே போட்டியிடுவது இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றி வேட்பாளர், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர், மரியாதைக்குரிய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள். அவரும் ஒரு பாட்டாளி, உழைப்பால் உயர்ந்தவர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து படித்து உயர்ந்து இன்று பல நிறுவனங்களை நிறுவி லட்சக்கணக்கான மக்களை படிக்க வைத்து கல்வி கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை முன்னேற்றி வருகின்றவர். அவர் கட்சியின் நிறுவனர். அதே போன்று அவருடைய மகன் ரவி பச்சிமுத்து அவர்கள் என்னுடைய இனிய நண்பர், நீண்டகால நண்பர், அவர் கட்சியின் தலைவர். அவர்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். இது என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், அண்ணன்மார்களுக்கும். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரண்யா அன்பழகன் அவர்கள் குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள்.